சின்ன மருமகள் சீரியல்ல சேதுவ சுயேட்சையா தேர்தல்ல நிக்க வச்சு அவங்கள வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ராஜாங்கம். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே போஸும் அவங்க ஒய்ஃப் காவியாவும் வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்ததுமே ஈஸ்வரி, ஏயா போஸு, உனக்கு இங்கிட்டு இருக்க வீட்டுக்கு வர இவ்வளோ நேரமா? எதுக்காக நீ இத்தனை நாளும் வரல? ஒரு எட்டு வந்துட்டு போயிருக்கலாம்ல. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் வரல. பெரியப்பா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நடந்த எல்லா அநீதியும் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதான் உங்களை நேரில் வந்து பார்க்கக்கூட மனசு இல்லாமல் இருந்தேன். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ராஜாங்கமும் ஆ இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. உடனே போஸு, என்ன பெரியப்பா, என் மேலே இன்னும் உங்களுக்கு கோபமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போஸு. சரி, வந்த பிள்ளைங்கள நல்லா கவனிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி ராஜாங்கம் மோகனா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மோகனாவுமே சரிங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈஸ்வரியுமே, வா போஸு, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமில் ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் போஸ், காவியா, ஐஸ்வர்யா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? நான் தான் உனக்கு ஃபோன்லேயே சொன்னேனே, இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவள் போனதுக்காக தான் நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். ஆனால் நடந்த இந்த பிரச்சனையில் ராஜாங்கம் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவரும் இதில் சிக்கியிருந்தாரு. எனக்கு உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட போஸுமே, ஏம்மா, எதுக்குமா நீ இன்னுமே திருந்தாமல் இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் மறுபடியுமே அதுக்குள்ளேயே போகிற? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீயுமே கைவிடுமா? இன்னொருத்தங்க அழிவில் தான் நம்ம வாழ்க்கை இல்லைங்கிறது காவியா கூட பழகும்போது தான் எனக்கே தெரியுது. காவியா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு போஸ் ரொம்பவே நல்ல விதமாக காவியா பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரியுமே, எனக்கு புரியுதுடா, ஆனால் இது எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் பகை கிடையாது. 25 வருஷமாக நான் அவங்க மேலே வச்சிருக்க பகைய நீ ஒரே நாளில் தூக்கி போடுன்னு சொன்னால் என்னால் எப்படிடா தூக்கி போட முடியும்? அவங்க செஞ்ச எல்லாத்துக்குமே நான் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். இந்த வீடு என் கைக்குள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் இன்னும் நிறைய அனுபவிக்கணும். அதுக்குள்ளே எப்படிடா நான் எல்லாத்தையும் விட சொல்கிறேன்? பாதி கிணறு தாண்டியாச்சு. இப்போ விட்டா நாம தான் உள்ள விழணும். அதுக்காக இந்த விஷயத்த முழுசா நாம முடிச்சே ஆகணும். இதுக்கு இடையில இனிமேல் நீ வராத. உனக்கு பிடிக்கலனா நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போஸுமே, சரிம்மா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நீ ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் தமிழை இந்த வீட்டில் இருந்து அனுப்புனது ரொம்பவே அநியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரியுமே, என்னடா நியாயம் அநியாயம்னு புதுசாக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே உன் வாழ்க்கையில் இந்த காவியா வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவியா, என்ன சொன்னீங்க அத்தை? நான் வந்ததுக்கப்புறம் மாறிட்டாங்களா? அது உண்மைதான். நான் வந்து அவங்களுக்கு நல்லது தான் சொல்லி தந்திருக்கேன். உங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்கள வாழ சொல்லணும்னு நான் நினைக்கவே கிடையாது. அவங்க நல்லது செஞ்சு அது மூலியமா அவங்க நல்லா இருந்தால் போதும்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே, என்ன காவியா, வாய் ஓவரா நீளுது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவியாமே, சரித்த, நான் பேசலை. ஆனால் தமிழை நீங்கள் எதுக்காக இந்த வீட்டிலேருந்து அனுப்புனீங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ் மாமாவுக்கு ஆபத்து வர மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இது அவங்களோட சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை சாதகமாக பயன்படுத்தி தான் நீங்கள் தமிழையுமே வெளியில் அனுப்பியிருக்கீங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரியுமே, என்ன காவியா, விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. நான் என்னமோ அவளை வேணும்னே பிளான் போட்டு இந்த வீட்டில் இருந்து அனுப்புன மாதிரி சொல்கிறேன். அது தானாக நடந்தது. அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கலையே அத்தை. ஏன்னா எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எந்த விதத்தில் எந்த அளவுக்கு போவீங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சித்ராவும், ஏண்டா நீ விட்டா என் அம்மாக்கிட்டேயே ஓவராக சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார், உன்னோட லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அப்படியா?
நீங்கள் எல்லாருமே எந்த விதத்தில் தமிழை இவ்வளோ கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்கங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்களாவே உண்மையை சொல்லிட்டா நான் இதோட விட்டுருதேன். இல்லைன்னா இந்த பிரச்சனையை நான் எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ ரொம்பவே பேசிகிட்டு இருக்க? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அவளை எதுவுமே செய்யலை. அவளாக தான் இப்படி மாமாவுக்கு ஆபத்து வர மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு ஐஸ்வர்யாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு காவ்யா, அப்படியா? இப்போ வேணும்னா நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இந்த விஷயத்த காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் உண்மையை சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன காவ்யா, ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கியா? அதெல்லாம் செல்லும்னு நீ நினைக்கிறியா? நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலுமே அதுக்கு தடயமே இருக்காது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் தப்பே செய்வோம். நீ இப்போ இப்படி ஆதாரம்லாம் கொண்டு வந்தா நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிடுவோமா? இல்லையே, நான் ஆதாரம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையில இருந்து ஒரு கன் எடுத்து காட்டுறாங்க. துப்பாக்கியை பார்த்ததுமே சித்ரா, ஐஸ்வர்யா, ஈஸ்வரி 3 பேருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னது, இப்படி துப்பாக்கியை காட்டிட்டு நிற்கிற? இதை பாரு போஸு, அவளை பிடி. அவள் என்ன துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருக்கா அசாதாரமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதை தயவு செஞ்சு கையில் வாங்கு அப்படின்னு போஸை மிரட்டுறாங்க. உடனே போஸுமே, அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரிய துப்பாக்கி முனையில் வச்சே வெளியில் கூட்டிகிட்டு வராங்க காவ்யா. வெளியில் வந்து எல்லாரும் முன்னாடியுமே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. சுற்றி ராஜாங்கம், மோகனா, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா, கருப்பு, நடேசன், மலர் எல்லாருமே நிற்கிறாங்க, சேது முதற்கொண்டு. அப்போ ஈஸ்வரி கிட்ட காவ்யா கேட்குறாங்க, அம்மா இப்போ சொல்லுங்க, உங்கள் உயிர் என் துப்பாக்கி முனையில் தான் இருக்குது. ஒரு அழுத்து அழுத்துனா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிரும். அதனால் நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கும் இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இருக்கா, இல்லை சம்மந்தம் ஏதாவது இருக்கா, இதை மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நீ இப்படி துப்பாக்கியை காட்டி மிரட்டி சொல்ல சொன்னால் நான் என்ன சொல்கிறது? ஆமான்னு தான் சொல்ல முடியும். இதில் நான் வேற என்னத்தை சொல்ல? அப்படியா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் ஒரே அழுத்து தான், யோசிக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி, ஏத்தா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருத்தா, நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம், தமிழுக்கும் இங்கே நடந்த எந்த ஒரு குழப்பத்துக்கும் காரணமும் கிடையாது, சம்மந்தமும் கிடையாது. தமிழ் இந்த மாதிரி எந்த தப்புமே செய்யலை, போதுமா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அதுக்கு காவ்யா, இப்போ கேட்டிங்களா எல்லாருமே, தமிழுக்கும் இங்கே நடந்த கலவரத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா தமிழ்ச்செல்வி ராஜாங்க ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அதில் தலையிடவே மாட்டா. அதை கூட புரிஞ்சுக்கிடாம அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வீட்டிலேருந்து அனுப்பியிருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள்லாம் என்ன ஆளுங்க அப்படின்னு காவ்யா கேள்வி கேட்குறாங்க. இப்பந்தான் சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் தெரியுது, தமிழ் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நடந்த எல்லா குழப்பத்துக்கும் ஈஸ்வரி தான் காரணங்கிறது. இது தெரிஞ்சதுமே சேது ரொம்பவே கவலைப்படுறாங்க. தமிழ்ச்செல்வி அதுவும் வயிற்று பிள்ளைத்தாச்சே வெளியில் அனுப்பிட்டோமோன்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.